السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் பார்க்க போகின்ற வரலாறு யூசுப் நபி அவர்களுடைய வரலாறு தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வாங்கள் வீடியோக்குள் போகலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 பிள்ளைகள் பிறக்கின்றன. அதில் 11வது பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 10 பிள்ளைகளை தவிர யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலே தான் ரொம்ப பிரியமாக இருந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியே எங்கேயுமே அனுப்பாமல் வீட்டிற்குள்ளேயே வைத்து பத்திரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த 10 சகோதரர்களுக்கும் ஒரு பொறாமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏதாவது செய்யணும் என 10 சகோதரர்களும் முடிவெடுத்தார்கள். ஒரு நாள் அந்த 10 சகோதரர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட வந்து, பாப்பா யூசுஃபை வெளியே விடுங்க, நாங்கள் போய் விளாண்டுட்டு வரோம் என்று கேட்டார்கள். அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இல்லை, நீங்கள் மட்டும் போய் விளாண்டுட்டு வாருங்கள், யூசுப் சின்ன பிள்ளை, அவரால் விளாட முடியாது, கீழே விழுந்துருவார் என விளையாட மறுத்தார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த 10 சகோதரர்களும் வலுக்கட்டாயமாக, இல்லை வாப்பா, நாங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா வந்துடும் என்று கட்டாயமாக கேட்டார்கள். யூசுஃபுக்கு எதுவும் ஆகாது, நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம் என்று கேட்டார்கள் அந்த 10 சகோதரர்கள். அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மனதில் இல்லாமல், இவ்வளோ இதாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளையாட அனுமதிச்சிட்டாங்க, கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. பின்னர் அந்த 10 சகோதரர்களும் நினைத்த மாதிரியே அவங்க என்ன முடிவு எடுத்திருந்தாங்க என்னவென்றால், யூசுஃபை வாப்பா நல்லா பார்த்திக்கிறாங்க, நல்லா அவங்கள மட்டும் நல்லா கொஞ்சம் நம்மளை கண்டுக்கவே மாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 10 சகோதரரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவென்றால், யூசுஃபை நம்ம கிணத்துல தள்ளி விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னர் நினைத்த மாதிரியே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிகிட்டு போய் கிணத்துல அந்த 10 சகோதரர்களும் தள்ளி விட்டாங்க. கிணத்தில் தள்ளி விட்டு எப்படி வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்லுன்னு தெரியாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சட்டையை கிளட்டி ஆட்டின் இரத்தத்தை சட்டையில் தடவி நாய் கடித்து விட்டது என்று போய் சொல்லலாம் என்று முடிவு பண்ணி 10 சகோதரர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய் சொன்னார்கள். இந்த மாதிரி யூசுஃப் வந்து நாய் கடிச்சு தின்றுச்சு, இறந்து போயிட்டாங்க, இந்த பாருங்க சட்டை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அந்த 10 சகோதரர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆளா, நபி, அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் யூசுஃபை ஏதோ சொல்லிட்டாங்க, இந்த 10 பேரும் யூசுஃபை ஏதோ சொல்லிட்டாங்க அவர்களுக்கு தெரியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இதை கேட்ட பிறகு பொறுமையாக இருந்தார்கள், கத்தவில்லை, எதுவுமே பண்ணவில்லை, பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தினமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருந்தார்கள். பிறகு அந்த ஊர் மக்கள், முன்னாடியெல்லாம் வண்டி, பைக், கார் எதுவுமே இல்லை, நடந்து தான் எல்லாம் செல்வார்கள். ஊருக்கு சென்று வர மக்கள் அந்த கிணத்தில் தண்ணி இருக்கிறது, குடித்துட்டு போவோம் என்று கிணத்தில் வாளியை விட்டு தண்ணி அள்ள பார்த்தால் உள்ளே ஒரு அழகான ஒரு குழந்தை உட்கார்ந்து இருந்தது. அவர்கள் வாளியை விட்டு தண்ணியை அள்ளினவுடன் ஒரு அழகான குழந்தை, ரொம்ப அழகான ஒரு குழந்தை வெளியே வருது. யாருண்டா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த மக்கள் அந்த குழந்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த மக்கள் முடிவு பண்ணார்கள், இவ்வளோ அழகான குழந்தை இருக்கிறது, இவரை நாம் வித்துருவோம் என்று முடிவு பண்ணார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தையில் போய் விற்க ஆரம்பித்தார்கள். விற்று கொண்டிருக்கும்போது அந்த ஊரின் ராஜா வந்து, அழகான குழந்தையாக இருக்கிறது, நான் வாங்கிக்கிறேன் என்று சொல்லி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கிட்டு வீட்டுக்கு சென்று அவர்கள் மனைவி ராணிகிட்ட, இவர்கள் ரொம்ப அழகான அமைதியாக இருக்காங்க, இவங்கள்ட்ட எந்த வேலையும் வாங்காதீங்க, ஏன்டா அந்த ராஜா குழந்தை இல்லை,
அதனால் இவர்களை எடுத்து வாங்கிட்டு போய் அவர் மனைவிட்டு இவன்கிட்ட எதுவும் வேலை வாங்காதீங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க இருக்கிறாங்க என்று கூறினார்கள். பிறகு அந்த ராணிக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயே வளர்ந்து பெரிய ஆளாக வந்துட்டார்கள். பிறகு அந்த ராணிக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சில பிரச்சனையின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள். ஜெயிலில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இருந்த சில பேருக்கு கனவுகள் வந்திருக்கிறது. அந்த கனவுகளுக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்டோன்னே கனவுக்கு கரெக்டாக அர்த்தத்தை சொன்னார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னர் அந்த ராஜாவுக்கும் ஒரு கனவு வந்தது. அவருக்கு என்னவென்று தெரியவில்லை. அதனால் யாருக்காவது தெரியுமா என்று எல்லார்ட்டையும் கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஜெயிலில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கரெக்டாக எல்லா கனவுக்கும் அர்த்தம் சொல்றார் என்று சொன்னார்கள். அதவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ராஜா போய் அவங்கள ஜெயிலேருந்து வெளியே எடுத்து இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டபோது கரெக்டாக அர்த்தத்தை சொன்னார்கள். அர்த்தத்தை கரெக்டாக சொன்னபோது ராஜா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ராஜா பதவியை கொடுத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ராஜாவுடன் 10 சகோதரர்களும் கிணத்தில் போட்ட 10 சகோதரர்களும் வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிடுங்கள், தெரியாமல் பண்ணிட்டோம் என்று சொல்லிவிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், வாப்பா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்காங்கன்னு கேட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அந்த 10 சகோதரர்களும் சொன்னார்கள், உங்களை தினமும் தேடி தேடி வாப்பா அழுது அழுது அவர்களுக்கு கண்ணே தெரியாமல் போயிடுச்சு என்று இந்த 10 சகோதரர்களும் சொன்னார்கள். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போட்டிருக்கிற சட்டையை கிளட்டி இதை போய் வாப்பா மூஞ்சில போடுங்கள், அவர்களுக்கு கண்ணு தெரிஞ்சிடும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். சட்டை அதாவது 300-400 கிலோமீட்டருக்கு மேலே வந்து கொண்டிருக்கிறது அந்த சட்டை. அப்போதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யூசுப் வர வாடடிக்குது அப்படின்னு சொன்னார்கள். பின்னர் அந்த சட்டை வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணில் போட்டவுடன் அவர்களுக்கு 2 கண்ணும் சிறப்பாக தெரிந்து விட்டது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்னும் இதே மாதிரி நிறையா வரலாறு வீடியோக்கள் வர இருக்கிறது. அதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆல் போட்டுருங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இதே மாதிரி நிறையா வரலாறு வீடியோக்கள் போடுவோம். இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.